பொருள் கொண்ட ஒரு சொல். உழவர்கள் நாற்று நட வயலுக்கு செல்வர். உழவர்கள் நாற்று நட வயலுக்கு செல்வர். குழந்தையை பொதுவாக நட என்போம், நட அப்படின்னு என்போம். அப்போ ஆப்ஷன் வந்து பி தான் கரெக்டான ஆன்சர். இது இரு பொருள் கொண்ட ஒரு சொல் தான். நீதிமன்றத்தில் தொடுப்பது என்ன? வழக்கு. நீச்சத்தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பேச்சு வழக்கு உலக வழக்குன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. குழந்தைகள் தினம். குழந்தைகள் தினம் நம்ம எப்போ செலிப்ரேட் பண்ணுறோன்னா, ஜவஹர்லால் நேரு அவரோட பர்த்டே அப்போது நவம்பர் 14 வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். இதே காமராசர் அப்படின்னு பார்த்துட்டோம்னா கல்வி வளர்ச்சி தினம். அவரோட பர்த்டே வந்து ஜூலை 15. அப்துல் கலாம் ஐயாவோட பிறந்தநாளை வந்து மாணவர்கள் தினமாக கொண்டாடுவோம். அது வந்துட்டு அக்டோபர் 5. விவேகானந்தர் அவருடையது வந்து ஜனவரி 12. அது வந்து நம்ம என்ன செலிப்ரேட் பண்ணுவோம்னா இளைஞர்கள் தினமாக செலிப்ரேட் பண்ணுவோம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. விதைக்கு தேவை எரு எனில் கதைக்கு தேவை கரு. கருனா கருத்து, மைய கருத்து அந்த மாதிரி சொல்லுவாங்க, அந்த கரு. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கண்ணெழுத்து. கடைசங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் வந்து கண்ணெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணெழுத்து அப்படிங்கிறது என்ன நூலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா சிலப்பதிகாரத்தில்